ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது வந்து பார்ப்போம். கேப் அப் ஆகுமா, யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, ஃப்ரைடேவே நான் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்லாம் வந்திருக்கு, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அது இல்லாமல் பிட்காயின் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாச்சு பிட்காயின் பார்த்து, அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ அப்படியே ஜாலியாக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து அரவிந்தன் சார், ஐ ஹேவ் எ டவுட். இந்தியா விக்ஸ் இஸ் கரண்ட்லி வெரி லோ, staying in the 9-12 range. During a bull market, even when VIX is this low, is it still possible for Nifty to make an intraday upside rally of 200 to 400 points? Does a low India VIX phase support such large intraday move? அதாவது விக்ஸ் கிராஷ் மாதிரி நடக்கும். சடனாக ஒரு 13லேருந்து சடனாக அகெயின் 12-11 அப்படி வரும். அந்த விக்ஸ் வந்து கிராஷ் ஆகும்போது தான் வந்து சடனாக அந்த மொமெண்டம் வந்து ஒரு 300-400 பாயிண்ட்டு பையர்ஸ்க்கு ஃபேவராக வந்து அது மொமெண்டம் கொடுக்கும். ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் இந்தியா விக்ஸை பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சர்ஜ் ஆகிற மாதிரியே தெரில, அதே இடத்துல தான் வந்து ரீட்டைன் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஒரு இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பாருங்கள், இந்த 11-12 தான் வந்து இந்தியா விக்ஸ் இருக்குது. அந்த பாசிபிலிட்டி எப்போ நடக்கும்னா, இந்த மாதிரி ஸ்பைக் ஆகிட்டு டக்குன்னு ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபாலை 15லேருந்து சடனாக 11 வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஹியூஜ் மூவ் வந்து கொடுக்கும், 300-400 பாயிண்ட் வந்து அப்படி ஏறும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அந்த வாய்ப்பு வந்து கம்மி. மேபி ஏதாவது ஒரு சின்ன செல்லிங் மாதிரி வந்து இந்தியா விக்ஸ் ஆகியும் 13 மேலே போய் அப்படி கிராஷ் ஆச்சுன்னா அப்போ வந்து சடனாக ஒரு 300-400 பாயிண்ட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குட் கொஸ்டின், இது யாரும் கேட்கல. நைஸ். வில் இன்க்ளூட் பிட்காயின் அனலிசிஸ்னு வந்து கேட்டிருக்காரு. பிட்காயினை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு 20% மேலே வந்து ஏறி இருக்குது. ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு 64,000லேருந்து 77,300 அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கு. இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி வாலடைல் ஸ்கிரிப்ட் இது. ஸோ கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சியில் நிறைய காயின் இருந்தாலும் பிட்காயின் ஓரளவுக்கு ரிலையபிளாக இருக்கும். பட் வந்து இது என்ன சொல்கிறது, எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுதுன்ற வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. குளோபல் எக்கனாமிக்ஸில் இதுக்கு வந்து எங்கே சர்வர் இருக்குதுன்னு தெரியாது. பட் எனிவே இப்போதைக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 82,000 கிராஸ் ஆச்சுன்னா பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். ஒரு பெரிய 50% மேலே கிராஷ் ஆகிருக்கு. கிராஷ் ஆகிட்டு இப்போ திரும்புது. ஸோ இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பிட்காயினை இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்மால் லெவலில் போப்பா ஈக்விட்டி கோல்டு ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாமே, இப்போ இருக்க கம்ஃபர்டபுளான ஏரியாவில் இருக்கா பிட்காயின், சேஃப் ஏரியாவில்னா எஸ், ஓகேவா. ஸ்மால் லெவல் ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கலாம் கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறவங்க. நான் கிரிப்டோ கரன்சியை என்கரேஜ் பண்ண மாட்டேன், பட் இந்த லெவலில் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்த கொஷின் வந்து பிஎன் செல்வநாத், வெரி குட் அனாலிசிஸ், ரொம்ப நன்றிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். குரு பிரசாத், ஆய் சார், கோஃபோர்ஜ் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள். கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன் ஆனால செபியூரோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா நிறையவே ரெடியூஸ் பண்ணிட்டேன். இண்டெக்ஸை பற்றி மட்டும்தான் மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணுறது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோவா கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. பட்டு அப்ஸ்டாக்டில் இருக்க கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க பர்சனலாக இது மாதிரி இப்போ நீங்கள் கமெண்டில் கேட்குற மாதிரி எனக்கு பர்சனலாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, எனக்கு கீழே ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சனை நான் உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஸோ அந்த நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பிரேக் அவுட் 1900 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹை நோக்கி பறக்கும். இந்த ஸ்டாக் 2000 கிராஸ் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஹியூஜ் மூவ் எதிர்பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னா, ஐடி செக்டார்லே ஒன் ஆஃப் த டிஃபென்சிவ் ஸ்டாக் வந்து கோஃபோர்ஜ். அது ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட் ரிக்கவரி, விழுந்தாலும் வேகமாக ரிக்கவரி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஐடி வந்து என்ன சொல்கிறது, அடிமட்ட தொண்டனா நிறைய ஸ்டாக் இருக்குது. விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, ஈவன் மிட் கேப் ஐடி கூட அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் கோஃபோர்ஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கவரி ஸோ ஃபாஸ்ட், கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் போகுது. லுக்கிங் குட். 2000 கிராஸ் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே இருக்கிற ஃபேக்ட்டு, நீங்கள் ஒரு அட்வைஸாக ரெக்கமெண்டேஷனாக எடுக்க வேண்டாம்.
ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நல்ல அட்வைஸராக கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், அதான் நல்லது. சரி, இப்போ மார்க்கெட் கண்டிஷனுக்கு வரும். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் இருந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,329 ஃப்ரைடே க்ளோசிங் வந்திருக்கு, 43 பாயிண்ட் அட்வான்ஸில். ஸோ ஆக்சுவலாக குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லாவே ஏறி முடிஞ்சிருக்கு. 1% மேலே டவ் ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில், ட்ரெண்டு வைஸாகவும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது. லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாகவே நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் கேப் அப்லாம் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நான் இதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் டே சார்ட்டில், லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். எனிவே, ஸோ நாளைக்கு வந்து இந்த இன்ட்ராடே ஹை 24,300 கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த டார்கெட் வந்து 24,355, அதுக்கப்புறம் 24,500. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ராடேயில். ஸோ இந்த இடத்த அதை 24,250 இன்ட்ராடேயில் கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும் நிஃப்டி. அதுக்கப்புறம் டார்கெட் வந்து 24,280 300 தான். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 24,220 கீழே கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 24,200. இதான் இம்பார்ட்டன்ட் லெவல். நாளைக்கு இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்ஸ்ட்ராக்டில் வந்து டெய்லியும் இன்ட்ராடேயில் கால்ஸ் வரும், ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக பையிங் செல்லிங் நிறைய வரும். நான் வந்து அதை ரிஃபைன் பண்ணி மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கா, டெக்னிக்கலாக ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை நான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க நிறைய கால்ஸ் எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அந்த ஆப்பில் என்னோடய சாஃப்ட்வேரில் வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம ரிஃபைன் பண்ணி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஓகே, ரைட். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வாரம், பாசிட்டிவாக பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஒன்றும் பெருசாக மூவ் 700 ப்ரீவியஸ் லோ டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வாரம். ஸோ ஷார்ப்பான மூவ் வரணும், மண்டே ஆகும் 730 மேலே. அது ட்ரெண்ட் ஆனால் தான் ஓரளவுக்கு ஏதாவது, ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஐசிஐசிஐ பேங்க்கு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு, கோட்டாக்கு, ஆக்சஸ் எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெச்டிஎஃப்சியும் டேர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவர் சோல்டில் இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். பட் இது ரொம்ப ஸ்லோ ஸ்டாக். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் தான் இருக்குது, சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. கூடிய விரைவில் வந்து 1337 கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஆக, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சியும் சரி ரிலையன்ஸும் சரி நல்ல டிப்பில் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இது ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இன்வெஸ்ட் பண்ணால், அதாவது லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் நல்ல சிச்சுவேஷன். ஆனால் உடனே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். பட் ரைட் பாயிண்ட் அப்படின்றது தான் இப்போ இருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம், நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.